தனக்கு ஞானப்பலம் கிட்டவில்லை என்று சிவனிடமும் சக்தியிடமும் கோபித்து கொண்ட கந்தன் தனக்கென ஒரு இருப்பிடத்தை தேடிச் செல்கிறார். குமரன் தங்களை விட்டு பிரிந்து சென்றதால் சிவனுக்கும் சக்திக்கும் வாக்குவாதம் முற்றுகிறது. இது சண்டையில் போய் முடிகிறது. சண்டையால் இருவரும் முருகனை தேடி தனித்தனியே செல்கின்றனர். பழனி மலையை தேர்ந்தெடுத்த கந்தனை சமாதானப்படுத்த ஈசன் சண்முக நதி கரையோரம் குடிகொண்ட இடம்தான் இன்று பெரியாவுடையார் கோவிலாக திருக்காட்சி அளிக்கிறது. பெரும்பாலும் சிவன் கிழக்கை நோக்கிதான் காட்சி தருவார். இந்த கோவிலில் மேற்கை நோக்கி காட்சியை தருகிறார். இந்த லிங்கம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சுயம்பு லிங்கம். இந்த பெரிய ஆவுடையார் கோவிலில் அம்மன் சந்நிதி கிடையாது. இங்கு ஒரே கருங்கலிலான நடராஜர் உற்சவராக இல்லாமல் மூலவராக காட்சி தருகிறார். சிவன்ராத்திரி அதெல்லாம் அதே மாதிரி இங்கே சுற்றி இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். கை நகை வரல், ருத்ராட்ச மணி, நல்லா தட்சிணாமூர்த்திலாம் ஒரே கல்லால் ஆனது. அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சேர்ந்த இடம் ஒரு இடம் சொல்லுங்க. சேர்ந்த இடம் இல்லை, எல்லா பக்கமும் ஒவ்வொரு அந்த ஆத்மநாதர், புதுக்கோட்டை ஆத்மநாதர், அதுவும் பெரியாவுடையார். புதுக்கோட்டை ஆத்மநாதர் அவரும் பெரியாவுடையார். தஞ்சை பெரியாவுடையார், அங்கேயும் தஞ்சாவூர்லேயும் பெரியாவுடையார்.